Hi dear students, welcome to our YouTube channel. I am Santosh from Vidilakshmi Metric Higher Secondary School. நம்ம நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் நம்ம வரிசையாக 2.1 சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த எக்ஸசைஸில் ரிமைனிங் இருக்கிற 4 சம்ஸையும் நம்ம முடிச்சிடலாம். இந்த 2.1னாவே உங்களுக்கு ஞாபகம் வரணும், யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்படிங்கிறது. இந்த யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், சம் சால்வ் பண்ணுறோம். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஸோ தட் த ஸ்கொயர் ஆஃப் an odd integer, ஸ்கொயர் ஆஃப் an odd integer. உங்களுக்கு ஆட் இன்டிஜர் ஈவன் இன்டிஜர்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஜெனரல் ஃபார்ம் என்ன போடுவோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆட் இன்டிஜர் அப்படின்னா என்ன பண்ணிருப்போங்க, ஜெனரலா நம்ம ஆட் இன்டிஜர் எப்படி எழுதுவோம், 2k + 1 அப்படின்னு எழுதுவோம் ஜெனரலா. அதே ஈவனா இருந்தா எப்படி எழுதுவோம், 2k அப்படின்னு எழுதலாம். அது கேவுக்கு பதிலாக நீங்க n கூட யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆட் இன்டிஜரை ஸ்கொயர் பண்ணா இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் 4q + 1 அந்த ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சொல்றாங்க, ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. qங்கிறது இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, லெட் let 2k + 1 be the odd integer அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இன்டிஜர் எப்படி எடுத்துக்கிறாங்க, ஆட் இன்டிஜரை 2k + 1 எடுத்துக்கிறேன். என்ன பண்றாங்க, அதனுடைய ஸ்கொயர் ஃபார்ம். அப்போ 2k + 1 the whole square. ஆல்ரெடி நமக்கு தெரியும் a + b the whole square ஃபார்முலா. a + b the whole square ஃபார்முலா என்ன, a + b the whole square equal to a square + b square + 2ab அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதில் அப்ளை பண்ணுங்க. aங்கிறது 2k, bங்கிறது 1. அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ 2k the whole square + 1 square plus 2 into a வேல்யூ என்ன, 2k into b வேல்யூ 1. இப்போ என்ன பண்ணுங்க, மல்டிபிள் இருந்தாவோ டிவைட்ல இருந்தாவோ ஸ்கொயர் என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியா நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்ப 2 ஸ்கொயர் என்ன வரும், 4 into k ஸ்கொயர் plus 1. இது என்ன ஆன்சர் வருங்க, 4k. சரி, இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, இதுல ரெண்டுலயும் 4 காமனா இருக்கு. நான் வெளியே எடுக்கிறேன். 4 வெளியே எடுத்தோம் அப்படின்னா இங்க ரிமைனிங் என்ன இருக்கும், k ஸ்கொயர். இதுல ரிமைனிங் என்ன இருக்கும், k பிளஸ் இங்க என்ன இருக்கு, 1. சரிங்களா? இப்ப பாருங்க, நான் என்ன பண்றேன், அந்த ஃபார்மேட்டுக்கு நான் மாத்தணும். அப்போ இத 4 into இந்த வேல்யூ ஃபுல்லா நான் என்ன எடுத்துக்கிறேன், q அப்படின்னு எடுத்துக்கிறேன். பிளஸ் 1 லெட் என்ன பண்ணிருக்கோம், q அப்படின்ட்டு k ஸ்கொயர் பிளஸ் k நம்ம எடுத்திருக்கோம். சரி சார், ஹென்ஸ் த ஃபார்மேட் நம்ம கரெக்டாக வந்துச்சுங்களா. ஒரு ஆட் இன்டிஜரை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4q + 1ங்கிற ஃபார்மேட்ல நாம எழுதலாம். தட்ஸ் ஆல், ஹென்ஸ் த ப்ரூஃப். நெக்ஸ்ட் சம் போலாங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF கொடுத்துருக்காங்க. இதோடைய HCF 210 and 55 HCF என்ன ஃபார்முலா இருக்காமா, 55x - 325 அந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா x உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வழக்கமா நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். யூக்ளிட் டிவிஷன் லெம்மா பிரகாரம் நம்ம பெரிய நம்பரை நம்ம என்ன எடுத்துக்குவோம், a அப்படின்னு எடுத்துக்குவோம். a equal to 210, b என்னன்னு எடுத்துக்குவோம், 55 ஸ்மால் நம்பரை b அப்படின்னு எடுத்துக்குவோம். என்ன பண்ணலாம், பெரிய நம்பரை 210 55 டிவைட் பண்ணும்போது என்ன நமக்கு ஆன்சர் கிடைக்குதுங்க, எத்தனை டைம் வரும், 3 டைம்ஸ் வருங்களா.
3 into 15, 3 into 5, 15, remaining 1 now, 15 plus 1, 16. அப்போ remainder 5, 4, 45 கிடைக்கும். again என்ன பண்ணணும், இந்த டிவைசரை ரிமைண்டரால டிவைட் பண்ணணும். 0 வர வரல நம்ம என்ன பண்ணிட்டு போயிட்டு இருப்போம், டிவைட் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். அப்போ 1 time 45, remaining 0, 1, 10. again என்ன பண்ணணும், இங்கேயும் ரிமைண்டர் 0 வரல, நம்ம டிவைசர் 45 10 ஆல டிவைட் பண்றோம்னா ரிமைண்டரால டிவைட் பண்ணா 4 times வரும், 40, remaining 5. இங்கே என்ன பண்ணலீங்க, ரிமைண்டர் 0 வரல. அப்ப again டிவைசரை 10 நான் ரிமைண்டர் 5 ஆல டிவைட் பண்ணோம்னா 2 times 10, ரிமைண்டர் 0. அப்போ HCF என்ன கிடைக்கும், நமக்கு 5 கிடைக்குது. இப்போ பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா பிரகாரம் எப்படி எழுதுவோம், பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா பிரகாரம் எப்படி எழுதலாம், டிவைடண்ட் 210 equal to divisor 55 into quotient என்ன வருதுங்க 3 plus remainder எவ்வளோ 45. அப்போ ரிமைண்டர்ங்கிறது 0 கிடையாது. அப்போ நான் அடுத்த ஸ்டெப் போறேன். அப்போ டிவைசரை 55 ரிமைண்டர் 45 ஆல டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 1 times. ரிமைண்டர் எவ்வளோ 10. இப்போ இங்க ரிமைண்டர் என்ன ஆகல, 0 ஆகல. அடுத்து என்ன பண்றோம், டிவைசர் 45 ரிமைண்டர் 10 ஆல டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வந்திருக்குங்க, குவாஷன்ட் 4, ரிமைண்டர் 5. therefore again என்ன பண்ணலீங்க, ரிமைண்டர் 0 ஆகல. அப்ப அடுத்து என்ன பண்ணிருக்கோம், டிவைசர் 10 ரிமைண்டர் 5 ஆல டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 2 times plus remainder is 0. இங்க remainder 0 வந்துருச்சு. therefore HCF என்ன கிடைக்கும், HCF of 210 and 55 is என்ன கிடைச்சிருக்கு, 5. அப்ப இதெல்லாம் என்ன சொல்லிருக்காங்க, அந்த ரிமைண்டர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 210, அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF இந்த எக்ஸ்பிரஸபிள் இந்த ஃபார்ம் ஆஃப் HCF எந்த ஃபார்ம்ல இருக்காமா, 55x minus 325 அப்படிங்கிற ஃபார்ம்ல இருக்குங்கிறாங்க. அப்ப HCF ஈக்குவல் டு 5. அப்போ 55x minus 325 எப்படி எதனுடைய ஃபார்மேட்ல இருக்குது, HCF உடைய ஃபார்மா எழுதிருக்காங்க, எக்ஸ்பிரஸபிள் ஃபார்மா எழுதிக்கிறாங்க. அப்ப நம்ம x வேல்யூ கேக்குறாங்க. இப்ப x இருக்கிற டேர்ம் மட்டும் லெஃப்ட் சைடு வச்சீங்க, minus 325 ரைட் சைடு எடுத்துட்டு போனா அப்போ plus 325 என்ன ஆன்சர் கிடைக்கும், ரெண்டு ஆட் பண்ணுங்க 330. அப்ப 55x equal to 330. அப்ப x equal to என்ன வருங்க, 330 divide இந்த மல்டிபிள் இருக்கிற 55 வந்தாலும் போனா டிவைட்ல வந்துரும். டிவைட் பண்ணுங்க போறோம், எந்த டேபிள்ல 11 ஆல பண்ணலாமா, 11 ஆல பண்ணலாம் 5 times இங்க 30. again 5 ஆல பண்ணும்போது 1 times, that's are 6 times. therefore x equal to 6. yes sir, சரிங்களா. the next find the greatest number that will be divided 445 and 572 leaving the remainders 4 and 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு ஹையஸ்ட் நம்பரால இந்த 445 572 டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் 4 and 5 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ரிமைண்டரை இந்த நம்பர்ல இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம என்ன கிடைக்கும், எக்ஸாக்ட் டிவைடு கிடைக்கும். அந்த எக்ஸாக்ட் டிவைடு தான் என்னன்னு சொல்லுவோம், ரெண்டு நம்பரையும் சேமா டிவைட் பண்ற ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும், HCF இருக்கும். அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்னா அந்த கிவன் நம்பர்ல இருந்து ரிமைண்டரை சப்ட்ராக்ட் பண்ணலாம். given number என்ன 445, ரிமைண்டர் என்ன இந்த கிரேட்டஸ்ட் நம்பராக டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்குது 4. அந்த 4 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 441. அதே போல 572 இந்த ரிமைண்டர் என்ன 5 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்
565 செப்பரேட் பண்ணும். 572ல இருந்து 5 செப்பரேட் பண்ணோம்னா 12 என்ன பண்ணுவோம் 7, ரிமைண்டர் என்ன இருக்கும் 6. 567. சரிங்களா? இப்போ இதுக்கு ரெண்டு நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணலாம், HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. வழக்கமான ஈக்குவல் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்ளை பண்ணுங்க. பெரிய நம்பர் நம்ம என்ன எடுத்துக்குவோம், A அப்படின்னு எடுத்துக்குவோம். பெரிய நம்பர் என்ன இருக்கு 567 நம்ம A அப்படின்னு எடுத்துக்கலாம். சின்ன நம்பர் வந்துட்டு 441 நம்ம B அப்படின்னு எடுத்துக்கலாம். டிவைட் பண்ணுங்க. 567 divide 441 1 times 441 remainder 7ல 1 போனா 6, 6ல 4 போனா 2, 5ல 4 போனா 1, 126. ரிமைண்டர் 0 வரல. அப்ப என்ன பண்ணலாம், டிவைசர் 441 ரிமைண்டரால டிவைட் பண்ணுங்க. 126 எத்தனை டைம் வரும், 3 டைம் வருங்களா? 3 டைம் செக் பண்ணுங்க. 3 into 6 18, remaining 1, 3 into 2 6, 6 plus 1 7, 1 3 is 3. 11ல 8 போனா 3, 13ல 7 போனா 6. இங்கே என்ன பண்ணலீங்க, ரிமைண்டர் 0 வரல. அப்போ 126 டிவைசரை ரிமைண்டரால டிவைட் பண்ணும்போது 2 times 6 12. இங்க நமக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சு. இப்போ HCF என்னவா இருக்கும், 63 இருக்கும். அப்ப நீங்க பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா பிரகாரம் நம்ம எப்படி எழுதுவோம், பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா எப்படி எழுதுவாங்க, A 567 equal to 441 quotient என்னதுங்க 1 times plus remainder 126. அப்ப ரிமைண்டர்ங்கிறது 0 வரல. இப்ப என்ன பண்ணலாம், டிவைசர் equal to ரிமைண்டரால நம்ம டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 3 times. இப்போ ரிமைண்டர் என்ன 63. இங்கேயும் நமக்கு ரிமைண்டர் 0 வரல. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறோம், 126 equal to ரிமைண்டரால 63 ஆல டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் கிடைக்குது, 2 times. therefore ரிமைண்டர் 0. therefore HCF என்ன கிடைச்சிருக்கு நமக்கு, HCF of எந்த நம்பருக்கு 567 and 441. இதுக்கு HCF நமக்கு என்ன கிடைச்சிருக்குங்க, லாஸ்ட் ஏதாவது டிவைட் பண்ணியிருக்கோம் 63. therefore the greatest number என்னவா இருக்கும், therefore the greatest number is 63 hence the value. சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய நம்பரால 445 572 நம்ம டிவைட் பண்ணும்போது லிவிங் த ரிமைண்டர்ஸ் என்ன கிடைக்குது, 4 and 5 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நம்பரை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, கிவன் நம்பர்ல இருந்து முதல்ல ரிமைண்டரை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அந்த ரிமைண்டரை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதுதான் இந்த கிரேட்டஸ்ட் நம்பர். சரிங்களா? இதே மாதிரி நம்ம எக்ஸசைஸ்ல ஒரு சம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் போலாம். ஃபைண்ட் த HCF ஆஃப் 396, 504 and 636. இது மூணுக்கும் HCF என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நாம என்ன பண்ணணும், முதல்ல ஒரு ரெண்டு நம்பருக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த HCF வேல்யூக்கும் மூணாவது நம்பருக்கும் நீங்க HCF கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்குது, அதுதான் இந்த மூணு நம்பர்னுடைய HCF அப்படிங்கிற மீனிங் நம்ம பார்த்திருப்போம் ஏற்கனவே. பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம் 396. நீ எந்த நம்பர்ஸ் 2 நம்பர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், இதுதான் எடுக்கணுங்கிறது கிடையாது. இந்த மூணு நம்பர்ல எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் லெட் A ஈக்குவல் டு
இது ரெண்டு நம்பர்ல பெரிய நம்பர் எதுங்க 504 நான் எடுத்துக்கிறேன் அண்ட் பிங்கிறத 396 எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ டிவைட் பண்ணுங்க லாங் டிவிஷன் மெத்தட்ல நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 504 396 ஆல டிவைட் பண்ணா 1 டைம் 396 ரிமைனிங் எவ்வளவு இருக்குன்னா 14ல 6 போனா 8 இங்க 9 இருக்கும் ஒன்னு பாரோ வாங்கும்போது இங்க என்ன ஆயிரும் இங்க 14 மாறும் இந்த 9 9ல 9 போனா என்னது 0 அப்ப இங்க என்ன கிடைக்கும் 4ல 3 போனா 108 0 வரல நாம அடுத்து என்ன பண்ணலாம் 396 ரிமைண்டர் 108 ஆல நம்ம டிவைட் பண்ணலாம் எத்தனை டைம்ஸ் வரும் 3 டைம்ஸ் வருங்களா செக் பண்ணுங்க 3 into 8 24 0 இருக்கிறனால அப்படியே நம்ம போட்டுக்கலாம் 1 3 is 3 இப்போ ரிமைண்டர் எவ்வளவு கிடைக்குங்க 2 9ல 7 போனா 9ல 2 போனா 7 சரிங்களா இங்கேயும் ரிமைண்டர் என்ன பண்ணல 0 வரல அப்ப நான் என்ன பண்றேன் டிவைசரை 108 ரிமைண்டர் 72 ஆல டிவைட் பண்ணும்போது 1 டைம்ஸ் 72 ரிமைண்டர் 6 3 இப்போ இங்கேயும் ரிமைண்டர் 0 வரல அப்ப நான் என்ன பண்றேன் டிவைசரை 72 நான் 36 ரிமைண்டர் ஆல டிவைட் பண்ணும்போது 2 times therefore 72 ரிமைண்டர் 0 கிடைச்சிருக்கு அப்ப நம்ம இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF என்ன கிடைச்சிருக்குங்க 36 இத நாம எப்படி பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி நாம போடுவோம் பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி நாம போடுறோம் அப்ப எப்படி எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம் 504 equal to 396 எத்தனை டைம்ஸ் இருக்கு quotient 1 பிளஸ் ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு 108 அப்போ ரிமைண்டர் 0 இல்ல அடுத்து நான் என்ன பண்ணலாம் 396 டிவைசர் 396 ரிமைண்டர் 108 ஆல நான் டிவைட் பண்றேன் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ் ரிமைண்டர் என்ன கிடைக்குது 72 again இங்கேயும் ரிமைண்டர் 0 வரல இப்போ நான் என்ன பண்ணலாம் இந்த டிவைசர் 108 72 ரிமைண்டர் ஆல டிவைட் பண்ணும்போது 1 டைம்ஸ் ரிமைண்டர் 36 இப்போ இங்கே என்ன வரல ரிமைண்டர் 0 வரல அகைன் நான் டிவைசர் 72 36 ஆல டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் வந்திருக்கு ரிமைண்டர் என்ன கிடைச்சிருங்க 0 therefore HCF of இது எதுக்கு 504 and 396 இதுக்கு HCF என்ன கிடைக்கும் is லாஸ்ட் ஆல டிவைட் பண்ணிருக்கோம் 36 ஆல டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு 0 கிடைச்சிருக்கு இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இப்போ இந்த நம்பருக்கும் நாம எடுக்காத ஒரு நம்பர் என்ன இருக்கு 636 அந்த நம்பருக்கு நாம என்ன பண்ணோம் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம் therefore இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம் to find என்ன பண்றோம் HCF of 36 and 636 இதுக்கு நாம என்ன பண்ணோம் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இது பிக்கஸ்ட் நம்பர் என்ன 636 ஸ்மாலஸ்ட் நம்பர் 36 அப்ப இங்க என்ன பண்ணலாம் A equal to 636 அப்படினும் B equal to 36 அப்படின்னு நாம எடுத்துக்கிறோம் இப்போ டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம் 636 36 ஆல டிவைட் பண்ணும்போது 1 டைம்ஸ் 36 ரிமைண்டர் என்ன இருக்கும் அப்ப 13ல 6 போனா 7 இங்க 5 இருக்கும் 5ல 3 போனா 276 எத்தனை டைம் வரும் பாருங்க 8 டைம் வருமா பாருங்க 8 6 are 48 remaining 4 8 3 are 24 plus 28 அதிகமா போகுது அப்ப நாம என்ன பண்ணலாம் 7 டைம்ஸ் போட்டு பாருங்க 7 6 are 42 remaining 7 6 are 42 remaining 4 7 3 are 21 plus 4 25 remaining என்ன இருக்கும் 4 6ல 2 போனா 4 remaining 7ல 5 போனா 2 24 கேன் பாருங்க இப்ப 0 வரல அப்ப என்ன பண்ணலாம் 36 ரிமைண்டர் 24 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ்
24. ரிமைண்டர் என்ன இருக்கும்? 6ல 4 போனா 2, 3ல 2 போனா 1, 12. இங்கே ரிமைண்டர் 0 வரல. அப்ப 24 நாம 12ஆல ரிமைண்டர் 12ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 டைம்ஸ் கிடைக்குது. therefore ரிமைண்டர் 0. இப்ப சொல்லுங்க யூக்ளிட் டிவிஷன் லெம்மா பிரகாரம் நம்ம எப்படி எழுதுவோம்? பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ணோம் அப்படின்னா 636 equal to 36 into எத்தனை டைம்ஸ் வந்திருக்குங்க? 17 டைம்ஸ் வந்திருக்கு. பிளஸ் ரிமைண்டர் என்ன? 24. அப்போ ரிமைண்டர் 0 வரல. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? 36 ரிமைண்டர் 24 ஆல டிவைட் பண்ணும்போது 1 டைம் ரிமைண்டர் என்ன இருக்குங்க? 12. அப்ப இங்கே என்ன பண்ணல? 0 வரல. அப்ப அடுத்து என்ன பண்றோம்? டிவைசரை ரிமைண்டர் 12 ஆல டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ ரிமைண்டர் 0. therefore இங்க HCF என்ன கிடைச்சிருக்குங்க? 12. therefore HCF of இது டோட்டலா நம்ம இதுக்கு 36 and 636க்கு 12 வந்திருக்குன்னா இதுக்கு மட்டும் கிடையாது. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த மூணு நம்பர்னுடைய HCFமே என்னதாங்க? லாஸ்டா ஏதாவது டிவைட் ஆயிருக்கு 12. ரிமைண்டர் 0 நமக்கு கிடைச்சிச்சு. therefore HCF of 396, 504 and 636 is இதுக்கெல்லாம் சேர்ந்த HCF என்ன கிடைச்சிருக்குங்க? 12. hence the value. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்றோம். அந்த HCF வேல்யூக்கும் தேர்ட் நம்பருக்கும் நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணாவே இந்த 3 நம்பருக்கான ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இதோட நம்ம 2.1ல உள்ள எக்ஸசைஸ் சம் அண்ட் எக்ஸாம்பிள் சம் எல்லாம் போட்டிருக்கோம். அது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தாராளமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம 2.2 அதனுடைய எக்ஸாம்பிள் சம் அண்ட் எக்ஸசைஸ் சம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.